பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே தெரியும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மினியேச்சர் டீ கப் வித் கோஸ்டர் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி குட்டி கப்பு நான் என்னோடய கையில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குது இல்லையா. இந்த மினியேச்சர் டீ கப் செட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னோடய பாப்பா கையிலையுமே வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ குட்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம டீ ஊற்றிலாம் வந்து குடிக்க முடியாது. பட் குழந்தைங்க வந்துட்டு விளையாடுறதுக்கு, மினியேச்சர் கிச்சனில் சமைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதை க்ளே யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறேன். நான் வந்து மோல்டட் க்ளே யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஹோம் மேடு க்ளே இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணி கூட வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். நான் 2 விதமான க்ளே வந்துட்டு வீட்டிலே செய்கிற மாதிரியான க்ளே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் செகண்ட் க்ளே, அதாவது பவுடர் அண்ட் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒரு க்ளே வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த க்ளே யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மினியேச்சர் கிச்சன் செட் வந்துட்டு செஞ்சு வச்சுக்கலாம். எவ்வளோ நாளைக்கு வேணும்னாலும் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்ல லைஃப் வந்து அதுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மோல்டட் க்ளேயில் ரெசின் பேஸ் அண்ட் ஹார்டனர் இருக்குது இல்லையா, இந்த 2 பேக்கெட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் எடுத்திருக்கேன். இது 2யுமே வந்து பிசைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பேஸில் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் பவுட்ரு வந்து கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ரெசின் பேஸ் அண்ட் கொஞ்சம் ஹார்டனர் எடுத்து 2யும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று கலந்துக்கிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி இப்படி உருண்டையாக வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப குட்டி உருண்டை தான் வந்து எடுத்திருக்கேன். தென் வந்துட்டு ஒரு ப்ரெஷ், அதாவது பெயிண்ட் பண்ணுற ப்ரெஷ் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணி நான் சப்பாத்தி பரத்துற மாதிரி இந்த மாதிரி மெல்லிஸாக வந்துட்டு பரத்தி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு பெருசாக உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு வாட்டர் கேனோட மூடி வந்து எடுத்திருக்கேன். தென் இந்த மாதிரி சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். தென் இந்த ரவுண்டை வந்து நம்ம அப்படி வந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி வந்து நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி கரண்டிலாம் இருக்கும் இல்லையா, இந்த கரண்டி இருந்தாலே போதும், நம்ம இந்த டீ கப் அண்ட் கோஸ்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெடி பண்ண இந்த ரவுண்டு க்ளேயை வந்துட்டு இந்த கரண்டியோட பேக் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜென்டலாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மெயினாக இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் தட்டு மாதிரி அழகாக வந்துட்டு நமக்கு ரெடியாகி வரும். இல்லைன்னா ரொம்ப தட்டையாக இருக்கும், லைட்டாக குழியாட்ட இருந்தால் தானே கொஞ்சம் தட்டு மாதிரி வந்துட்டு நமக்கு இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறோம். இதை 1 மணி நேரத்துக்கு கரெக்டாக நம்ம காய வைக்க போகிறோம். தென் இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரியே வந்துட்டு பரத்திக்கிறேன். பரத்திட்டு இப்போ நம்ம டீ கப் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஃபெவிகால் டப்பாவோட மூடி வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதோட சென்டரில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரிமூவ் பண்ணி அந்த சென்டரில் இருக்கிற ரவுண்டு மட்டும் எடுத்துட்டோம் இல்லையா. எடுத்ததுக்கப்புறமா நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ கப் செய்கிறதுக்காக ஒரு பென் வந்து நமக்கு தேவைப்படும். எந்த மாதிரியான பென் இருந்தாலும் ஓகே, பட் முடிஞ்ச வரைக்கும் அதோட கீழேயோ மேலேயோ ஏதோ ஒரு இடத்துல தானே பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல நல்லா வந்துட்டு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சில பென்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக வந்துட்டு இருக்காது. ஒரு சில பெனில் மட்டும் இந்த மாதிரி இருக்காது. நிறைய பென்ஸ் வந்துட்டு இதே மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு இங்க் பென் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதோட பேக் சைடில் நம்ம செஞ்ச க்ளேவை வந்து இந்த மாதிரி வச்சு இப்படி வந்துட்டு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அப்படியே டீ கப் ஷேப்பில் வந்துட்டு வந்துடும். இதை உடனே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அழுத்தினதுக்கப்புறமா ஏதாவது கிராக்ஸ் இருந்தது அப்படின்னா தண்ணி தொட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டர் வந்து எடுத்திருக்கேன். அந்த கட்டர் யூஸ் பண்ணி இதோட கார்னரில் இந்த இடத்துல இந்த மாதிரி ஈவனாக வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்படி கட் பண்ணுறதுனால அந்த டீ கப்புக்கு வந்துட்டு ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஈக்குவல் ஷேப்பாக வந்துட்டு தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு கைப்பிடி வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் க்ளே வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஈவனாக வந்து நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஸ்லைஸாக ஒரு குட்டி ஸ்லைஸ் மாதிரி ஒரு குச்சி மாதிரி வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத வந்து பாருங்களேன். இந்த அளவுக்கு மெல்லிஸாக இருந்தால் போதும். இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த கப்புக்கு எவ்வளோ நமக்கு தேவைப்படும் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு அளவு வந்து தெரியும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதை 2 சைடுமே வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு நான் எங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பாருங்கள். இதுக்கு கம்லாம் வந்து போட்டு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஏற்கனவே அந்த டீ கப் மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறதே வந்துட்டு இன்னும் நமக்கு காயலை இல்லையா, ஸோ அதனால் ஈஸியாக வந்துட்டு அந்த க்ளே யூஸ் பண்ணியே வந்து அந்த இடத்துல நம்ம
பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒட்ட வச்சுக்கோங்க. ஒட்ட வச்சுட்டு இப்படி வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்னொரு ப்ரெஸ் கொடுத்து நல்லா வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது குச்சியோ கட்டரோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அழுத்தி விட்டுக்கோங்க. அந்த கீழே இருக்கிற க்ளேயோட இப்போ நம்ம வச்ச க்ளேயுமே வந்துட்டு நல்லா ஜாயின் ஆகிற மாதிரி அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கான கைப்பிடி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு டீ கப் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரியே இன்னொரு பிளேட் அண்ட் இன்னொரு டீ கப் வந்து நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் சேம் அதே மாதிரியே க்ளே யூஸ் பண்ணி நான் டீ கப் அண்ட் பிளேட் வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு செஞ்ச பிளேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பிளேட்டு கோஸ்டர் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ செய்கிற பிளேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பிளேட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் குட்டி குழிக்கரண்டியாக யூஸ் பண்ணி வந்து செஞ்சுருக்கேன். அதே மாதிரியே ஒரு சின்ன லெட் பேனா வந்து எடுத்திருக்கேன். அந்த பேனா யூஸ் பண்ணி நான் வந்து டீ கப் வந்து இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த டீ கப்புக்குமே வந்துட்டு நம்ம கைப்பிடி செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா 2 டீ கப் அண்டு 2 பிளேட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த செகண்ட் டீ கப் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது. க்யூட்டாக இருக்குது இல்லையா? தென் இன்னுமே கொஞ்சம் க்ளே வந்து பேலன்ஸ் இருந்தது. இவ்வளோ தான் வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். எக்ஸ்ட்ராவாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் ஹார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு அந்த உருண்டையை வந்து நல்லா உருட்டிட்டு கையிலேயே நம்ம பரத்திட்டு இந்த மாதிரி நாளாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்ததுக்கப்புறமா அதில் ஒரே ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அந்த சைடை விட்டுட்டு இன்னொரு சைடில் இந்த மாதிரி சென்டராக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி அமுத்தி விட்டாலும் சரி, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக வந்து ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் மாதிரி வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரியே டோட்டலாக 4 ஹார்ட்ஸ் வந்துட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக க்ளே இருக்குது அப்படின்றதுனால இது வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ நான் ரெடி பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணினேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு நான் காய வச்சு எடுத்துட்டேங்க. இன்னும் ஃபுல்லாக காயலை. 1 மணி நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணின இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியோட அப்படி பேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக. அதே மாதிரி இந்த டீ கப்பையுமே வந்துட்டு இந்த மாதிரி வெளியில் அழுங்காமல் எடுத்துகிட்டு மறுபடியும் அதிலேயே வச்சு நல்லா ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நல்லா நகர்த்திட்டு வெயிலையுமே காய வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ நல்லா எல்லாமே வந்து காஞ்சிருச்சு. ஓகேங்களா? காஞ்சதுக்கு அப்புறமா இது நல்லா அழகாக ஷைனிங்காக இருந்தது அப்படின்னா அதை அப்படியே வந்து விட்டுருங்க. இல்லை ஷைனிங்காக இல்லை அப்படின்னா சாண்ட் பேப்பர் இருக்குது இல்லையா? சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி ஈவனாக வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. மெயினாக இந்த டாப்பில், அதுக்கப்புறம் பாட்டமில் கண்டிப்பாக வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா பளபளன்னு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது எந்த சொரசொரப்புமே வந்துட்டு இல்லாமல் இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி இந்த கீழே வந்து நம்ம தேய்ச்சி விடுறதுனால சமமாக வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல நின்றுக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுறோம். இதே மாதிரியே கண்டிப்பாக பிளேட்லேயுமே வந்துட்டு பண்ணிக்கோங்க. கீழேயுமே வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் சைட்லேயும் மெயினாக வந்து பண்ணிக்கோங்க. சைட்லேனா இந்த இடத்துலையுமே பண்ணணும். அண்ட் ஃப்ரண்ட் சைட்லேயுமே வந்துட்டு நம்ம பண்ணணும். ஓகேங்களா? பண்ணி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் எப்படி கலர் பண்ணுறேன் அப்படின்றது வந்து நான் காமிக்கிறேன். இப்போ அவ்வளோதான். எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பளபளன்னு ஆக்கியாச்சு. இதை இப்போ நான் வந்து கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற கலரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலரோ நீங்கள் யூஸ் பண்ணி வந்து கலர் பண்ணலாம். இல்லைனா ஹோம்மேடு பெயிண்ட் கூட தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஹோம்மேடு பெயிண்ட் மேக்கிங் வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். 2 விதமான வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த குட்டி குட்டி ஹார்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு பிங்க் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து கலர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபுல்லாக காஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போது ஃபுல்லாகவே வந்துட்டு காஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குது இல்லையா? அப்படி மார்பிளில் செஞ்ச மாதிரி இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக வந்துட்டு கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த டீ கப்போட உள்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து நான் கலர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை கலர் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விளையாட தானே போகிறோம். ஸோ அதனால் கலர் பண்ணாமல் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டீ கப்போட வெளிப்புறத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து நான் காமிக்கிறேன். சரிங்களா?
இப்போது ஒரு டீ கப்புக்கு வந்துட்டு கலர் பண்ணிட்டேங்க. இதோட டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ இன்னொரு டீ கப்புக்குமே வந்துட்டு சேம் அதே டிசைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். பார்த்துருப்பீங்க. பிளேட்ஸ்க்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் வந்து கொடுத்துருக்கேன். செக்குடு பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். சேம் எல்லோ அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த மெயில் ஐடிக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டீ கப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குட்டி மினியேச்சர் டீ கப் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கூட நீங்களுமே வந்து டீ குடிக்க வாங்க. ஓகேங்களா? வீட்டுக்கு வாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.